ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மத்தி மீன் எப்படி வைக்க குழம்பு வைக்க போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இப்போ சுத்தம் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கையை வச்சு கிளறி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மீன் நல்லா ஒரு கசடுகள்லாம் நீக்கப்பட்டு நல்லா சுத்திகரிக்கப்பட்ட மீனாக இருக்குது. நம்ம இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கிடுவோம். புளியை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுவோம். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து அதை 2ஆக உடச்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். புளியை கரைச்சி வச்சுட்டு நம்ம சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதில் பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுவோம். இது நல்லா வதங்கி வரணும். இதில் இருக்கக்கூடிய சாரெலாம் நல்லா வெளியேறினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றிட்டு அதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு அந்த குழம்புல நம்ம ஊற்றுவோம். நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. நல்லா குழம்பு கொதித்த உடனே தான் அந்த தேங்காயை ஊற்றணும். தேங்காயை ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பச்சை வாடை ஃபுல்லாக போயிருக்கும். இப்போ நம்ம மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். ஒன்றா எடுத்து மத்தி மீனை நம்ம போட ஆரம்பிக்கலாம். எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு சிம்மில் போட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அனல்லையே கிடக்கட்டும். இப்போ குழம்பு மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான சுவையில் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ 2 கண்டெய்னரில் மாற்றி வைக்க போகிறோம். கைப்படாமல் இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மீனை மறுநாள் நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தோட மத்தி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.